என் பேர் அப்பன்ராஜ். நான் வந்து இங்கே சௌராஷ்டிரா படங்களில் பாட்டு எழுதுறேன். என்னுடைய பாடல் ஐயா டிஎம் சௌந்தரராஜன் ஐயா பாடணும்னு எனக்கு ரொம்ப ஆசை, ரொம்ப காலமாக ஆசை. ஏன்னா அவருடைய பிரியம்னா அவர் என்னுடைய பாடலை பாட மாட்டாரா அப்படின்னு நான் ஏங்கிக்கிட்டு இருந்தேன். அப்படி இருக்கும்போது மதுரையில் ஒரு படம், சௌராஷ்டிரா படம் எடுக்கும்போது எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. ஐயா அவங்க தான் பாட போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம் எனக்கு. உடனே நான் பாட்டை கொண்டு போய் ஐயா ஒரு லாட்ஜில் தங்கியிருந்தார். அப்போ தங்கியிருந்தாங்க. அது போய் பாடலை காமிச்சேன். நான் சும்மா ஒரு அடி பாடி காமிக்கிறேன். அது வந்து நுவ்வனூரி அவரிசி நுவ்வனூரி அவரிசி ಕೆಳಕಾಂತಿಗನ್ ಪೋಲ್ಗಲ್ಲಿಗನ್ ಹಸಿಲೇತ್ಕನು ಬೆಳಿಸಾಂತಿಗನ್ நுவ்வனூரி அவரிசி. ரொம்ப சூப்பரா பண்ணார் அந்த பாட்டு. ரொம்ப சூப்பர் அந்த பாட்டு. அந்த படத்திலேயே ரொம்ப பிரமாதமான பாட்டு. என்னோட பேர் கிருஷ்ணகுமார். நான் மதுரை ஆவினில் வந்து பணியாற்றி கொண்டிருக்கிறேன். நான் டிஎம்எஸ் அவர்களுடைய வந்து ஒரு வெறியன்னே சொல்லலாம். ஏன்னா நான் வந்து பள்ளியில் படிக்கும் பொழுது அவர் கையால் பரிசும் பாராட்டும் பெற்றவன். ரெண்டாவது அவர் கையால் பதக்கம் வாங்கினதுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய இறைவன்கிட்டேருந்து நேரடியாக வாங்கின மாதிரி. இன்னும் சொல்ல போனோம்னா அவரை பார்த்தாலே ஒரு தெய்வத்தை நேரடியாக பார்க்குற மாதிரி இருக்கும். அவருடைய முக தோற்றங்கள், முக பாவனைகள்லாம் பார்த்தோம்னாலே ஒரு இன்னைக்கு உள்ள குழந்தைகளுக்கெல்லாம் முருகப்பெருமான் எப்படி இருக்குங்கிறது வந்து தெரியாது. அன்னைக்கு வந்து சில சினிமா திரைப்படங்களில் பார்க்கும்போது அந்த இறைவனை எப்படி திரைப்படத்தில் காமிப்பாங்களோ அந்த உருவத்தை நேரடியாக நான் வந்து அவர் மூலமாக கண்டேன். இன்றைய பாடல்கள் பாடக்கூடிய பாடல்களோட இன்னைக்கு நிலைநிறுத்தி இன்னைக்கு நீங்காத இடம் பெற்றிருக்காருன்னா ஐயா டிஎம்எஸ். இதுக்கு மேலே நான் அவருக்கு சொல்றதுக்கு வந்து, ஏன்னா சொல்லிகிட்டே இருக்கலாம், 4 வருஷம் இல்லை, பல ஆண்டுகள் அவரை பற்றி பேசிக்கிட்டே இருக்கலாம். டிஎம்எஸ் பாடல்கள்னால இன்னைக்கு மதுரையில் வந்து ஓரளவுக்கு இன்னைக்கு நல்லா இருக்கேன், டிரைவிங் ஸ்கூல் வச்சு நல்லா இருக்கேன்னா அதுக்கு காரணம் டிஎம்எஸ் பாடல் தான் சார். உண்மை இதுதான் சார். ஏன்னா நான் கேட்டுட்டு இருக்க பாடல் பூராமே டிஎம்எஸ் பாடல் தான். ஆயிரக்கணக்கான பாடல்கள் வந்துட்டாங்க. அவருடைய சமகாலங்களில் நிறைய பாடகர்கள் இருந்தாங்க. டிஎம்எஸ் இருந்தார், சீர்காழி இருந்தார், பிவி சீனிவாஸ் இருந்தார், ஏஎல் ராகவன் இருந்தார். இப்படி நிறைய பாடல் ஆசிரியர்கள், பாடகர்கள் நிறைய இருந்தாங்க. ஆனால் விரல் வெட்டு எண்ணும்படியான ஒரே பாடகர் டிஎம்எஸ் அவர்கள், தெய்வீக பாடகர். இன்று வரையில் அவர் பாடலை முந்துவதற்கு ஆளில்லை. அவ்வளவு பிரமாதமான பாடல். அவருடைய பாடலில் இன்னொரு முக்கியமான ஒரு கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்கிருந்து வேணாலும் எப்படி வேணாலும் மேலே போவார், ஐபிச்சுக்கு போவார், லோ பிச்சுக்கு வந்துடுவார். பழைய பாட்டு டிஎம்எஸ் சார் பாடுறது ஃபுல்லாக எல்லாம் நல்லா இருக்கும், கேட்க இனிமையாக இருக்கும். நைட்டில் வந்து நல்லா சவுண்டு கம்மியாக வச்சு கேட்க ரொம்ப ரம்மியமாக இருக்கும். அவருடைய உச்சரிப்பு, அதனுடைய வார்த்தையுடைய அர்த்தம் எல்லாம் தூய தமிழில் நல்லா நீட்டாக இருக்கும். சார் பாடுற ஒவ்வொரு பாட்டும் நல்ல ஒரு கருத்துள்ள பாட்டாக இருக்கும். நாட்டு மக்களுக்கு புரிகிற பாடலாக இருக்கும். எல்லா படமுமே கேட்குறதுக்கு ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு வித்தியாசமான பாடலாக இருக்கும். நமக்கு வந்து அதை வந்து நாட்டு மக்களுக்கு எதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கருத்துள்ள பாட்டை வந்து நம்ம ஏற்றுக்கிட்டு நல்ல ஒரு செயலில் இருக்கணும். அந்த பாடுற பாட்டு ஃபுல்லாமே எல்லாமே நல்லா இருக்கும். டிஎம்எஸ் சார் மாதிரி இனி அடுத்து யாரும் தலைமுறைக்கு இருக்காங்களான்றது தெரியாது.